ஹாய் காய்ஸ், ஷோ மை எக்ஸி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னு சொன்னால் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான். அதில் எப்படி வந்து நம்ம ஒரு மாடி தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாம், மாடி தோட்டத்தில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, மாடி தோட்டம் செய்கிறதுல என்ன கஷ்டம், அதை லேசாக எப்படி இலகுவாக்கலாம் அப்படின்ற விஷயம்தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட வீட்டுக்கு என்னென்ன தேவையோ சமைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வெஜிடபிள் பிடிக்கும், சிலது பிடிக்காது. நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை நம்மளோட வீட்டை நம்மளோட மாடியில் உற்பத்தி செஞ்சு அதில் கிடைக்கிற ஹார்வெஸ்டிங்கை எடுத்து நம்ம வீட்டு சமையலுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அதுவும் நம்ம ஆர்கானிக்கான முறையில் செய்கிறதுனால இரசாயன பயன்பாடு இல்லாததால் டேஸ்டியான ஃபுட்ஸ், அது வந்து உடம்புக்கு ஹெல்த்தியானதை நம்மளால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது என்னென்னு சொன்னால், இப்போ வந்து ஏப்ரல் மந்த் போயிட்டுருக்கு. இது வந்து சரியான வெயில் காலம், அதாவது கோடை காலம்னு சொல்லுவாங்க. சரியான வெப்பம் இருக்கிறதால நிறைய பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வர பார்க்கும். அந்த பெஸ்ட் அட்டாக்கை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டைமில் வந்து கடும் டிஃபிகல்ட்டான விஷயம் உண்டு. அநேகமாக அந்த மீலிபக், அதாவது மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. நான் வந்து டேர்ம் வேர்ட்ஸ் வந்து, அதாவது எக்ரி ஸ்டூடெண்ட்ன்றதுனால வந்து நான் இங்கிலீஷால் சொல்கிறேன் மீலிபாக்னு சொல்லி. எனக்கு சிலதில் வந்து தமிழ் பேர் தெரியாது. அடுத்தது வந்து ஏபிட்ஸ்ட்ரோ ப்ராப்ளம் வரத்துக்கு இருக்குது, ஃப்ரூட் ஃப்ளைடு அது வரத்துக்கு இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ண இயலாது. என்னென்னு சொன்னால், நம்ம ஆர்கானிக்கில் செய்யணுமென்று நினைக்கிறதால கெமிக்கல் யூஸ் பண்ண இயலாது. அதுக்கு மெயினாக வந்து இந்த மீலிபக் அட்டாக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வீக்லி 1 டைம் வந்து அதாவது சவட்கார கரைசல் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணிடும். அதில் மெயினாக இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால், எறும்பு ஆண்ட்ஸ் தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த மீலிபக்கை கொண்டு போய் பிளான்ல வைக்கிது. நம்ம அந்த எறும்பை கண்ட்ரோல் பண்ணினோம்னு சொன்னாலே அந்த மீலிபக்கை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிடும். எறும்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இது அழகான பூ பூத்திருக்கு பாருங்க. இதில் வந்து ஃப்ரூட் ஃப்ளை அட்டாக் வருது. சிறிய பிஞ்சாக இருக்கக்கூட்டாலே வந்து காய் வந்து மஞ்சள் ஆகுது. என்ன காரணம்னு சொன்னால், அது வந்து ஃப்ரூட் ஃப்ளை வந்து உடனே வந்து அது முட்டையிடுறதுனால தான் வந்து அதை காயை தொலைச்சி அதில் சாரை உறிஞ்சி உள்ளுக்கு முட்டையிடுறதுனால வந்து அந்த காய் வந்து அழுகிறதுனால வந்து மஞ்சள் ஆகுது. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் பாருங்கள், இது வந்து சில்லி, எல்லாருக்கும் தெரியும் இது சில்லி. இது MI2 வெரைட்டி. இது வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸுக்கு வந்து மொடரேட்லி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்ன்றதுனால தான் வந்து இந்த வெரைட்டி வந்து பிளான்டிங் செய்தது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எப்படி ஒரு சீட்ஸை வந்து தெரிவு செய்து கொள்கிற என்ன மாதிரின்றதை பார்த்துருப்பீங்க. அடுத்தது என்னென்னு சொன்னால், மீனமில கரைசல் இருக்குது. மீனமில கரைசல் நான் வீட்டில் செய்து கொண்டு இருக்கேன். முதலும் செய்து ஸ்ப்ரே பண்ண நான். அதுக்கு சர்க்கரை தேவை. மற்றது வந்து ஃபிஷ்ட கழிவுகள், அதாவது மீன், சிறிய மீனாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த மீன் எடுத்து சர்க்கரையோட 1:1 வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காற்று புகாதவாறு கொள்கலனில் அடைச்சி வச்சோம்னு சொன்னால் 45 நாளையால் வந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், 5 வகையான மரக்கறி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃப்ளவர் வந்திருக்கு. இதில் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இது வந்து ஆண் பூ. பெண் பூன்னு சொன்னால் கீழே வந்து காய், அதாவது பாகற்காய் வந்த மாதிரி இருக்கும், அதுதான் பெண் பூ. இது அவரை மேல் மாடியில் நிறைய பத்து இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் செய்துட்டு இதுதான் வந்து சவட்கார கரைசல் வந்து நான் செய்தேன். நான் அதுதான் ஸ்ப்ரே பண்ணுறேன் மீலிபக் அட்டாக் இருக்கிறதுனால.
இலையிட கீழ்ப்புறம் தான் அதிகமான பெஸ்ட்டுகள் இருக்கும். பெஸ்ட்டுன்னு சொன்னால் பீடைகள் இருக்கும். அதுக்காக வந்து இலையிட கீழ்ப்புறத்தில் வந்து நம்ம எப்பவும் வந்து பீடை நாசினி தெளிக்கும் போது கீழ்ப்புறத்தை பார்த்து தெளிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, இலைவாய்கள் கீழ்ப்புறம் அதிகமாக இருக்கிறதால இப்போ நம்ம வந்து தாவரத்துக்கு தேவையான போஷணை வழங்கணுமென்றாலும் கீழ்ப்புறமாக ஸ்ப்ரே பண்ணக்கூட்டால அது எஃபெக்டிவாக இருக்கும். லிக்விட் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணும்போது அதாவது சிறந்த விளைச்சல், அழகான அறுவடை மாடி தோட்டத்தில்.